18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, காலையிலிருந்தே உன்கிட்ட ஒரு வெற்றி செய்தியை சொல்றதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் நீ என்னை கண்டுக்காம கடந்து போய்கிட்டே இருந்ததுனால அப்போயும் உன்னை விட்டுறக்கூடாதுன்னு தான் மீண்டும் உன்னை தேடி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இத்தனை நாளா எந்த நல்ல விஷயம் நடக்கணும்னு நீ எதிர்பார்த்தியோ அந்த நல்ல விஷயத்தை நீ எதிர்பார்த்தது போலவே உனக்கு நடத்தி தருவது நீ எதிர்பார்த்த வெற்றி செய்தியோடு தான் நான் உன்னை தேடி வந்துள்ளேன் என் செல்லமே. எப்போதுமே எல்லா சூழ்நிலைகளிலும் அடுத்தவர்களிடம் தெளிவாக யோசிச்சு நிதானமா பேச கத்துக்கோ. தெளிவு இல்லாமல் கஷ்டப்பட்டு உழைச்சு எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிடும். உழைக்கிற காசை சேர்த்து வைக்கணும், சரியா செலவு செய்யணுன்ற தெளிவு எப்போதும் உனக்குள்ள இருக்கணும். ஏன்னா சம்பாதிச்சா மட்டும் போதாது, அதை யாருக்கிட்ட கொடுக்கணும், எப்படி செலவு செய்யணும், யாரை நம்பி கொடுக்கணும், யாருக்கிட்ட கொடுக்கவே கூடாது, யாருக்கிட்ட உன் வருமானத்தை சொல்லவே கூடாது என பல விஷயங்களை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய தெளிவான மனநிலையோட நீ இருந்தா மட்டும்தான் கஷ்டமும் பாரமும் உன்னை நெருங்காது என் தங்கமே. ஆனா அப்படி தெளிவில்லாம கஷ்டப்பட்டு சும்மா சும்மா சம்பாதிச்சு கொட்டிக்கிட்டே இருந்தீன்னா உனக்கு மனசுல எந்த கஷ்டமும் பாரமும் உன்னை விட்டு விலகாம போயிடும். அதனாலதான் தேவையில்லாத விஷயங்களை எப்படி விலக்கிடுவியோ அதே போல தேவையில்லாத மனிதர்களையும் உன்னை விட்டு விலக்கி வச்சுக்கிட்டு உனக்கான வருமானத்தை கொண்டு உன் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு முயற்சி செய்யன்னு சொல்றேன். உன் மனசுல சில கஷ்டங்களும் வலியும் வேதனையும் இருக்கலாம். ஆனா அது அடுத்தவங்க கிட்ட யார்கிட்டையும் போய் சொல்லாம நீ தனியாகவே அழுதுகொள். ஏன்னா அடுத்தவங்க கிட்ட போய் சொன்னீனா வாயளவுல உனக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு வேற யார்ட்டையாவது போய் அந்த பிரச்சனையை சொல்லி சிரிச்சு மகிழக்கூடிய மனிதர்கள் தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அடங்கி போக ரெண்டே காரணம் தான் இருக்கு. ஒண்ணு, அவன் மூலமா இவனுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்க வேண்டியதா இருக்கும். அப்படி இல்லாட்டி அவனை பார்த்தா இவனுக்கு பயம் இருப்பதாக இருக்கும். நீ அப்படி யாரையும் பார்த்து பயப்படவோ யாரிடமும் எந்த காரியத்தையும் எதிர்நோக்கி காத்திருக்கவோ வேண்டாம். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உன் வாழ்க்கையில வரக்கூடிய விஷயங்களை தனியாகவே எதிர்கொள்ளக்கூடிய தைரியமான ஆளாக இருந்து விடேன் செல்லமே. மற்றவர்களுக்கு நீ வழிகாட்டலாக இருக்கணுமே தவிர உன் வாழ்க்கைக்கான பிரச்சனைகளையும் முடிவுகளையும் அடுத்தவங்க கிட்ட போய் சொல்லி தீர்வு கேட்கவும் முடிவு கேட்கவும் யோசிக்காதே. எல்லாமே மாறிடுன்றதை விட எல்லாமே காலப்போக்கில் உனக்கு பழகிடும் என்பதுதான் உண்மை. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் சரி சரி நீ ஏத்துக்கிட்டு பழகிக்கிட்டு கடந்து போய்கிட்டே இரு. மனிதனின் மனம் எதை உருவாக்க முடியுமோ அதை அவனது குணத்தால் கட்டுப்படுத்தவும் முடியும். ஒரு விஷயத்தை யோசிச்சு யோசிச்சு மனசளவுல உருக்குலைஞ்சு போகாம சரி சரி இதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு நீயே உன் மனசுக்கு தைரியம் சொல்லக்கூடிய குணத்தோட இரு. நன்றி இல்லாத மனிதர்கள் நிறைந்த இந்த கலியுக காலத்துல யாருமே உனக்கான நன்றியை திரும்ப செய்வார்கள் என எதிர்பார்க்காதே என் செல்லமே. நீ நீயாக இரு, நீ உனக்காக இரு. அடுத்தவங்க யாரும் வந்து உனக்கு துணையா நிக்க போறதில்ல. தடைகள் 1000 வந்தால் என்ன, அடியெடுத்து வைத்து முன்னேறி போய்கிட்டே இருந்தினா வாழ்க்கை உன்வசமாக மாறிவிடும். சாதனைங்கிறது எப்பவுமே அவ்வளவு சுலபமா இலவசமா கிடைச்சிடாது. உன்னுடைய கடினமான உழைப்பும் நீ செய்யும் தீவிர முயற்சியும் தான் உன் வாழ்க்கைக்கான சாதனையை உனக்கு பெற்றுத்தரும் என்பதை புரிந்து கொள்ளேன் செல்லமே. வீசப்படும் கற்களை விட பேசப்படும் சொற்கள் மீது நிதானமாக இரு. ஏன்னா கற்கள் என்பது உயிரை கொல்லும், சொற்கள் என்பது உயிரோடு கொன்றுவிடும். பசிச்ச வயிறும் பணமில்லாத வாழ்க்கையும் சுயநலம் கொண்ட பொய்யான உறவுகளும் உன்னை சுற்றி இருக்கும் இந்த கலியுக காலத்துல எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் கொண்ட ஆளாக நீ இரு. யாரோ உன்னை அவமானப்படுத்தினாங்கன்னா அவங்கள விட்டு நிரந்தரமா விலகிடு. இல்ல பரவாயில்ல, அவங்க என் சொந்தம், அவங்க என் குடும்பம்னு மீண்டும் மீண்டும் நீ அவங்கள தேடி போனீனா அவர்கள் மீண்டும் மீண்டும் உன்னை அவமானப்படுத்த தான் செய்வாங்க. ஆனா அதுக்கு பதிலா அவங்கள விட்டு நீ விலகி நின்னாதான் உன்னுடைய உண்மையான அன்பும் பாசமும் நல்ல குணமும் அவர்களுக்கு தெரிய வரும். அப்புறம் ஒரு நாள் அதே பாசமும் அன்பும் கிடைக்காதான்னு மீண்டும் அவர்களே உன்னை தேடி வருவார்கள். உன்னை விட்டு யார் விலகி போனாலும் எது விலகி போனாலும் அதை அப்படியே விட்டுவிடு என் செல்லமே. எப்பவுமே உன் வாழ்க்கையில என்ன நடக்குது, என்ன விஷயம் நிகழ்து, என்ன செய்ய போறன்ற முக்கியமான விஷயங்களையும் உன் வாழ்க்கையின் அதிமுக்கிய ரகசியங்களையும் அடுத்தவர் மனசுக்குள்ள போட்டு வைக்காத. இதுதான் இப்படிதான் அடுத்தவங்க கிட்ட சொன்னினா அது அவங்க வேறு விதமா யோசிச்சு அடுத்தவங்க கிட்ட போய் பல கிளைகளோட முளைச்சு பல வதந்திகளாக பரப்பிக்கிட்டு இருப்பாங்க. அதனாலதான் வாழ்க்கையில நல்ல சந்தோஷமான மனநிலை இருந்தாலும் சரி, குழப்பமான கவலையான மனநிலையில இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கைக்கான ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதேன்னு சொல்றேன். தேவையில்லாம பேசுறதை விட அமைதியாகவே இருந்து விடு என் செல்லமே. ஏன்னா உன் மனசை புரிஞ்சுக்காதவங்க யாரும் உன் வார்த்தைகளையும் புரிஞ்சுக்க போறதில்ல. அப்படிப்பட்டவர்களை வீணாக பேசுவதை விட பொறுமையாக என்னை நம்பி காத்திரு, எல்லாமே சரியாகும்.